எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஹரிஷ் பிரசாத். இந்த டோர்னமெண்டோட டைரக்டர். என் பக்கத்துல இருக்கிறது விகாஸ் கௌதம், எலிவேட் ஸ்போர்ட்ஸோட சிஇஓ. நாங்க எலிவேட் ஸ்போர்ட்ஸ் சென்னை பேஸ் கம்பெனி யுவா கபடி சீரீஸ்ங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம். இது வந்து நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி நடக்குது. லாஸ்ட் இது வரைக்கும் 10 எடிஷன்ஸ் நடத்தி இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது வந்து 3rd எடிஷன் தமிழ்நாடுல நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல நடக்குது. இது வந்து யுவா கபடி சீரீஸ் 11th எடிஷன் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மயிலேறிப்பாளையம்ல நடத்துறோம். ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆனது. இது ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா 21 ஸ்டேட்ல இருந்து 26 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது வந்து 3 டிவிஷனா நாங்க பிரிச்சிருக்கோம். 3rd டிவிஷன்ல இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்தது 2nd டிவிஷன், அப்புறம் 1st டிவிஷன். இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் வந்து 1st டிவிஷன்ல போட்டிருக்கோம். அண்ட் அதாவது அதுக்கு அடுத்தது லோவஸ்ட் பாத்தீங்கன்னா 3rd டிவிஷன். ஸோ தமிழ்நாடு டீம்ஸ் 3 டீம் இருக்கு. அதுல 3மே வந்து 1st டிவிஷன்ல ஆடுறாங்க. அதுல 3 தமிழ்நாடு டீம்ஸ் பேர் வந்து ஒன்னு சென்னை தமிழாஸ், பழனி டஸ்கர்ஸ் அண்ட் கற்பகம் ரைடர்ஸ். இது வந்து ஒரே மேட்ச்ல கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல எல்லா மேட்சஸ் நடத்துறோம். ஒரு நாளைக்கு 4 மேட்ச் நடக்குது. இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 100 மேட்ச் மொத்தம் இருக்குது. இதுல இருந்து 6 டீம் குவாலிஃபை ஆகி யுவா ஆல் ஸ்டார்ஸ்ங்கிற ஒரு டோர்னமெண்ட் குவாலிஃபை ஆக போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா யுவா ஆல் ஸ்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 ப்ரோ கபடி டீமும் 6 யுவா கபடி சீரீஸ்ல குவாலிஃபை ஆகிற டீம்ஸும் விளையாட போறாங்க. இதுல ஒரு மேட்சஸ்க்கும் வந்து பிரைஸ் மணி இருக்கு. அதாவது ஒரு மேட்ச் வின் பண்ற அப்பியரன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்குறோம். டிவிஷன் 3ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் வின் பண்ற மேட்ச் டீமுக்கு பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் ஒரு மேட்சுக்கு. லூசிங் டீமுக்கு வந்து 3,000 ரூபாய். அதே வந்து அந்த டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா 1,00,000 ரூபாய். டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட். அதுல வின் பண்ற டீமுக்கு 21,000 ரூபாய், லூசிங் டீமுக்கு 9,000 ரூபாய். அந்த டிவிஷன் 2nd டிவிஷன் சாம்பியன்ஸ் ஆனாங்கன்னா 1,50,000 rupees. டிவிஷன் 1 வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். 3 ஹரியானா டீம், 3 தமிழ்நாடு டீம், 2 ராஜஸ்தான் டீம். அதுல வின் பண்றவங்களுக்கு 45,000 ஒரு மேட்சுக்கு, லூசிங் டீமுக்கு 15,000 ரூபாய், சாம்பியன்ஸ் ஆகிறவங்களுக்கு 2,00,000 rupees. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெனிஃபிட்டட் ஸ்டேட்னு சொல்லலாம். நாங்க நடத்தின யுவா கபடியில இது வரைக்கும் 10 எடிஷன் நடத்தி இருக்கோம். அதுல 9 எடிஷன் மென் எடிஷன் நடந்திருக்கு. ஒன்னு வந்து கம்ப்ளீட்லி ஃபீமேல் எடிஷன். அதுல 9ல 7 எடிஷன்ல வந்து தமிழ்நாடு கலந்துருக்கிறாங்க. 7ல 2 எடிஷன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் யுவா கபடியில இருந்து. இது வரைக்கும் 350 தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளையாண்டுருக்காங்க யுவா கபடியில. அதுல 16 பேர் மட்டும் ப்ரோ கபடிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. பல டீம்ஸ்ல இருக்கிறாங்க. ஈவன் இந்தியன் டீம் வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது 12 பிளேயர்ஸ்ல 8 பேர் யுவா கபடியில இருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து யுவா கபடிங்கிறது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருக்கு எல்லா யூத் பிளேயர்ஸுக்கு. அதாவது Under 25, Under 23 பிளேயர்ஸுக்கு. ஈவன் இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்டும் வந்து Under 25 ஏஜ் குரூப். எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க. ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் இவங்க வந்து எல்லாரும் இந்தியாவுக்கு விளையாடணும், ப்ரோ கபடி விளையாடணும்னு விளையாடுறாங்க.